World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட உலகில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெப்படையில் தனக்கான ஒரு பாணியில் புத்தகத்தை குருவாக ஏற்றுக்கொண்டு பல அளவிட முடியாத ஜாதகங்களை லட்சக்கணக்கில் பார்த்துட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் என் அன்புக்குரிய அண்ணன் வெப்படை உயர் திரு கந்தசாமி ஐயா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜாதக ஆய்வு அப்படின்ற தலைப்பில் டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைப்பில் ஒரு விஷயங்களை பேசுவார். அதே போல் இந்த நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வுகள் பண்ணணுன்றதை அவருக்கே ஒரு அந்த பாணியில் விளக்க இருக்கிறார். அனைவரும் கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அதாவது ஜோதிடத்துறைகளில் நமக்கு போதித்து கொடுத்த மேலே உள்ள தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளும் சித்தர்களும் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நமது பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களுக்கும் ஒரு வணக்கம். ரெண்டாவது, எனக்கு ஜோதிடத்தை சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லி, நமக்கு இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மணிகண்டராஜா அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி, இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் சொல்லி என்னுடைய முறையை தொடங்குகிறேன். இந்த துறையில் ஜோதிடத்தில் பல துறைகள் என்பது இருக்கிறது, 1 2 இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜோதிடத்துறையில் ஜோதிடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரிஞ்ச துறையில் பெயர் வச்சு சொன்னாலும் சரியே, பிறந்த டேட்டு வச்சு சொன்னாலும் சரியே, பாரம்பரியத்தை வச்சு சொன்னாலும் சரியே, நாடி முறையில் எடுத்துக்கிட்டாலும் சரியே, மற்றபடி கேபி சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா நாடி முறையும் எல்லாம் ஜோதிடம் இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். அதாவது ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த 10ஆம் வகுப்பில் எந்த சப்ஜெக்டில் அவங்க அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் மூலிமா நம்ம அவங்கள கல்வி கொடுத்தோம்னாவே அவங்க அதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஒரு துறையில் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி ஜோதிடத்தில் இத்தனை துறைகள் வெவ்வேறு துறைகள் இருந்தாலும் கூட நம்ம எதை கற்றுக்கிட்டோம், எது நமக்கு ஈஸியாக வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வழியாக போனீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் ஜெயிச்சிடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 1987 அதாவது ஆற்காடு பஞ்சாங்கம் 7 ரூபாய்க்கு வாங்கினேன் 87. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி படித்து ஆல்ரெடி குடும்ப ஜோதிடம், நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிற ஒரு நூல், இந்த 2 நூல் வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்தேன். அப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி அறிவு ஒரு கம்மியான ஒரு 8ஆம் வகுப்பு 13 வயசுக்கு மேலே நான் ஸ்கூலுக்கு போகலை. 8ஆம் வகுப்போடு முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னு கேட்டால், நான் டெக்டைல்ஸ் ஃபீல்டுக்கு போயிட்டுங்க. அப்போ டெக்டைல்ஸில் இருக்கும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது படித்து இந்த துறைக்கு கொண்டு வந்தேன். அப்போ ஜோதிடத்துறையில் பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாளைக்கு ஜாதகம் பார்க்க போவேன். என்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட காலையில் 8 9 மணிக்கு சாப்பிட்டு போய் உட்காந்துன்னா சாயங்காலம் 4 5 மணி வரைக்கும் எங்கே ரீச்சாக பார்க்குறாங்களோ அங்கே தான் போய் உட்காந்து பார்ப்பேன். அவங்க எல்லா ஜாதகத்தையும் பார்க்குற வரைக்கும் நான் அனலைசன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க டேபிளில் என்னென்ன புக் இருக்குதுன்னு பார்த்து ஒரு பேப்பர் வச்சு எழுதிக்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி புக்கெல்லாம் நூலெல்லாம் வாங்கிட்டு நானே சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். அப்போது நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட கற்றுக்கல, நிறையா ஜோசியர்கிட்ட இருந்து எல்லா துறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். இப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி 87 வாங்கி 95 ஆஃபீஸ் நிரந்தரமான ஒரே இடத்துல போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளாகவே ஒரே இடத்துல தான் ஆஃபீஸ் போட்டிருக்கிறேன். மாற்றி மாற்றியெல்லாம் போடலிங்க, சரிங்களா? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாடி மேலே இருக்கிற ஜோசியர், அன்றைக்கும் மாடி மேலே தான். உடனே ஆஃபீஸ் போடும்போது அங்கே தான் போட்டேன். இன்றைக்கி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கிறேன். எங்கடா ஜோசிக்கார் எங்கடா இருக்கிறார்? அங்கே மேலே இருக்கிறார் பாரும்பைங்க. என்ன சொல்லுவாங்க? அங்கே மேலே இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மேலே இருக்கிறவங்கிற ஒரு பொசிஷன் கிடைச்சிருது.
புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற வார்த்தை. இதே ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்காங்க, முன்னாடி இருந்தாங்கன்னா உடனே மக்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த முன்னாடியே அவர் வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த கோடியில் கடைசியில் ஒரு வீடு இருக்கும் பாருங்க, அந்த கடைசியில் இருப்பார் அந்த வீடும்பாங்க. அப்போ கடைசினா வேலை முடிஞ்சு போச்சு, அவருக்கு கடைசி தான். புரியுதுங்களா? முன்னாடினா எஸ் முன்னாடி, மேலேனா மேலே. அப்போ நம்ம வந்து எந்த முறையில் போகிறோமோ அது நமக்கு சப்போர்ட் பண்ணும், கை கொடுக்கும். இதுதான் ஜோசியம். புரியுதுங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்படி தான் போயிட்டு வந்தோம். அதனால் ஜோதிடத்தில் அவங்களுக்கு தெரிந்த முறையில் கொண்டுகிட்டு போகலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து மணிகண்டராஜ் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயின் மணிகண்டராஜ ஐயா அவர்கள் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருந்தார். ஒரு அற்புதமான கிளாஸ், ஜாமக்கோல் ஆரிடம். புரியுதுங்களா? ஜாமக்கோல் ஆரிடம் வந்து நான் 4-5 ஆசிரியரோட புக்கு வச்சிருக்கிறேன், ஒன்று மட்டும் வச்சிருக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இந்த ஆசிரியர் என்ன சொன்னார், அந்த ஆசிரியர் என்ன கணிதம் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு கணிதம் புக்கு இல்லை, 4-5 புக்கு வச்சிருக்கிற ஜாமக்கோல் ஆரிடத்துக்கு மற்றும் ரத்தநாயர் சன்ஸ் பழைய நூல். அதே இது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால், அமிர்தலிங்கம், புரியுதுங்களா, செல்வம், ஜிகே, இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர்த்து புக்கள் இல்லை, அனைத்து பேருனுடைய புக்குகள் வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போவாங்க, கற்றுக்குவேன். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி நான் நிறையா நூல்கள் வாங்கி படிச்சிருப்பேன். அப்போ இந்த மாதிரி பழைய நூலும் இருக்குது எங்கிட்ட. ஜாமக்கோல் ஆரிடம் பழைய நூலும் இருக்குது, புது நூலும் இருக்குது. பட் அதே ஜோதிடத்தில் இப்படி தான். நான் வச்சிருக்கிற புக்கெல்லாம் சும்மா 7 ரூபாய்க்கு, கௌசிக சிந்தாமணி, கௌசிக நாடி, இந்த மாதிரி பழைய நூல்கள் தான் வச்சுருப்பேன். படிக்கவே முடியாது, வெம்பா படித்தா மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனால் பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய வசிஷ்டரும் விஸ்வாமித்திரம் நூல்கள் எழுதினவங்களாம் தவறாலாம் எழுதி வைக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக எழுதி போயிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு புரிஞ்சக்கூடிய சக்தி வேணும், படிக்கணும், புரிஞ்சக்கூடிய சக்தி இருந்தால் எடுத்துக்கலாம். அப்போ நூல் மூலிமா வந்தது காரணம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு ஒரு மைண்ட் இருந்தது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய லக்னாதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கிறார், 10ஆம் இடத்துக்கு அதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கிறார். சரிங்களா? அதனால் ஜோதிடத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு இறைவன் புண்ணியத்தில் நமக்கான உண்டான லைனில் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி போச்சு. அப்போ இந்த ஜாமக்கோல் ஆரிடத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை நூல்கள் 4-5 நூல்கள் வந்து இருந்து படித்து இருக்கிறத விட, மற்றவங்களெல்லாம் அந்த கிளாஸ் சொல்லி கொடுத்ததை விட நம்ம மணிகண்டராஜ் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்கிறார். நான் உள்ளே போய் பார்த்தேன். ஒரு நாள் வந்து மிஸ் ஆகி போச்சுங்க. உடனே அம்மாவை, மஞ்சுளா தேவி அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன கிளாஸ் நடக்குதுங்களா இல்லையான்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்புறம் லிங்க் கொடுத்தாங்க, அதை நான் உள்ளே போனேன். நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கிடையாது. இவ்வளவு தெரிஞ்சிருந்து இத்தனை நூல்கள் வச்சுருந்தோம், அவர் எப்படி கொண்டுட்டு போகிறாரு, இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அந்த ஜாமக்கோல் ஆரிடத்தில் அவ்வளோ ஒரு ஈஸியாக எந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்காத ஒரு வித்தைகளும் ஒரு பலனும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்போ இதவே முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் கிட்டத்தட்ட என்னுடைய ரூல்லையே ஒரு 10 பேர்த்து நான் ஜாயின் பண்ணி விட்டுருப்பேன். கடைசியில் எண்டில் சொன்னதுனால நம்ம அப்போ 2-3 பேர்த்துக்கிட்ட சொல்லி தான் இருக்கிறேன், முடியாத விட்டு அடிச்சுட்டு அடுத்த பேட்சில் நான் சேர்ந்துக்கிறேன், படிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அந்த ஜாமக்கோல் ஆரிடத்தில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாரு. ஆல்ரெடி அதே விஷயம் நானும் உதயம் போடுவேன். நான் இன்றைக்கும் உதயம் போட்டு நான் எங்கிட்ட ஒவ்வொரு ஜாதகமும் வரக்கூடிய ஜாதகத்துக்கு அனைத்து ஜாதகத்தும் உதயம் போடாமல் நான் ஜாதகம் பார்க்குறதே கிடையாது. அப்போ உதயம்னா நான் எப்படி போடுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மணி என்பது கடியார் இல்லாதப்போ உதயம் எந்த கணக்கு போட்டாங்களோ அந்த உதயம் நான் கொண்டுக்கிட்டு வருவேன். கவிப்பு ஆயிடம் கொடுக்க மாட்டேன், உதயம் மட்டும் போடுவேன். பட் அந்த உதயம் போட்டு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு அது கை கொடுக்குது. அதை விட அன்னைக்கு மணி என்பது பார்த்தீங்கன்னா மணி இல்லாதப்போ ஒரு தோராயமாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, பழைய சோத்து நேரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உச்சி பொழுது நேரத்தில் பார்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்க, பொழுது சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு சொல்லுவாங்க. புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு 3 பொழுது, இந்த மாதிரி 3 பொழுது வச்சு தான் வந்து உதயம் போட்டாங்க. அதை விட இன்னைக்கு என்னாச்சு, பல மடங்கு ஜோதிடம் என்பது, விஞ்ஞானம் என்பது, ஆராய்ச்சி என்பது ரொம்ப ஒரு வேகமாக போனதுனால, அக்யூரேட்டாக வர்றதுனால அந்த
5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான், தவறுகள் இல்லை. ஏன்னா அன்றைய இந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி சொன்னோம், இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி சொன்னோம். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஈரோட்டிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அப்போ நான் ராமாயணத்தில் இப்படி சொல்லுது, இந்த கிரகம் இப்படி பண்ணுது, மகாபாரதத்தில் இப்படி சொல்லுது, இப்படி பண்ணுதுன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் அதாவது ராமர் ஆண்டதையும் லட்சுமணர் ஆண்டதையும் கேட்கறதுக்கெல்லாம் நான் வரல, நான் எதுக்கு வந்துன்னா அதை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டார். அதிலிருந்து அந்த மகாபாரத்தையும் ராமாயணத்தை படித்து அவங்களுக்கு ஜோதிடருக்கு சொல்லதே இல்லை. அப்போ என்னாச்சு, அன்றைய காலகட்டத்தில் உதயம் போட்டு பார்த்தோம், மக்கள் சொல்கிறது ஈன்னு கேட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்கும், என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க வர்றவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்களா, இல்லை சும்மா நார்மலாக சொல்லி சந்தோஷமாக வந்தாங்களா, இடையில என்ன பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு ஜாமக்கோல் பிரச்சனை வந்து அவ்வளோ அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நமக்கு எடுத்துக்கலாம். அப்போ ஜாமக்கோலில் ஒவ்வொரு மனிதனும் இந்த அளவுக்கு ஜோசியத்தில் இருந்தாலும் ஜாமக்கோல் என்பது இன்றைக்கி ஒரு டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கிறதுனால ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக வளர்ந்துக்கலாம். பட் இந்த 15 நாள் இந்த கிளாஸ் போயிடுச்சு, அடுத்த கிளாஸ் எப்போ போடுறீங்கன்னு ஜோசியர் மக்கள் ஆர்வத்தோடு இருந்து அவங்களுடைய நம்பரில் தொடர்பு கொண்டு பேசி அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் உதயம் போட்டு கூட சொல்ல போகிறேன். இப்போ உதயத்தில் என்னுடைய கணக்குப்படி ஒரு உதயம் போட்டு இது சொல்ல போகிறேன். இப்போ போரில் ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் இதை எப்படி இது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு திருமணத்தில் மட்டும் என்ன பண்ணும், எப்படி கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுடைய அறிவுக்கு எட்டின மாதிரி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நான் எப்படி பார்த்து சொன்னேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், எப்படி புரியுதுன்னு பாருங்கள். சரி, என்னுடைய உரைக்கு தொடங்குற பாருங்கள், அந்த ஜாதகத்தை கொண்டுக்கிட்டு வரேன். ஹலோ, ஜோதிடத்தில் நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயில் நிறையா கல்வி கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான பாயிண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இவர்கிட்ட கிளாஸ் வந்து படிக்காது இருந்தாலும் மாதம் வரதில் ஒரு இது தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அவருடைய போக்கு என்ன போகுது, அந்த ஜாமக்கோல் ஆர்டத்தில் நான் உள்ள 15 நாளாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாது போனேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கிளாஸ் மாதிரி இன்னும் நிறையா கிளாஸுகள் வர வரைக்கும் நீங்கள் உள்ளே சென்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தகராயிடலாம், பெரிய ஜோசியராயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் படித்து பெரிய ஜோசியர்னு நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கடுகை 100 உடைச்சி 99 பாகம் தெரியாத ஒரு பாகத்தில் தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா ஜோதிடம் அவ்வளோ ஒரு பெரிய கலை. இந்த ஒரு பாகமே நமக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட வந்து அக்யூரேட்டாக பலன் சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன், குறைஞ்சது ஒரு 5-6 ஜாதகம் பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். நேற்றுக்கு திருக்கடையூர் போயிட்டேன், வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணுவீங்களா, நேரமாக 12 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நான் பார்ப்பேன், அதுக்கு மேலேனா லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். புரியுதுங்களா? அதனால் ஜாதகம் பார்க்குறதுக்கு எப்போவுமே கஸ்டமர் வரணும்னா நாம் வந்து ஜோதிடத்தை நல்லா எடுத்துக்கணும், நல்லா உள்வாங்கிக்கணும், கிரகங்கள் எல்லாம் நல்லா உள்வாங்கிக்கணும். 2 கிரகங்கள் எங்கெங்கே சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா சொல்லுவேன். அதாவது இன்றைக்கி ஒரு உதாரணமாக ஒரு பையன், அதாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது வந்திருந்தாங்க. 2 மாதம் தனுசில் தான் சூரியன் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம், சரியாக நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆயிலை நட்சத்திரம், கடகராசி, லக்னத்தில் செவ்வாய் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன். மற்ற கிரகங்களெல்லாம் எங்கே இருக்குதுங்கிறதெல்லாம் தெரியாது எனக்கு. புரியுதுங்களா? இந்த 2 பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் யாருமா காதல் திருமணம் பண்ணாங்கன்னு ஒரே கேள்வி, அவ்வளோதான். இவங்க அப்பா அம்மா காதல் திருமணம் தான் சொல்லிட்டாங்க. ஆயிலிய நட்சத்திரம், சந்திரனும் செவ்வாய் லக்னத்தில், 7 சுக்கிரன், இவ்வளோதான். அது எத்தனாம் இடம் வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு அருமையான பாயிண்ட் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு குழந்தை ஆயிலிய நட்சத்திரத்திலையோ கேட்ட நட்சத்திரத்திலையோ மூல நட்சத்திரத்திலையோ பிறந்திருக்குமாயின் அவங்களுடைய குடும்பத்தில் அப்பா அம்மானுடைய வாழ்க்கை தடம்புருண்டு போயிடும். வாழ்க்கை தடம்புருண்டு போகலாம், இல்லை போயிருன்னு சொல்லணும். புரியுங்களா? நடக்குன்னு சொல்லக்கூடாது, நடக்கலாம்ங்கிறத விட நடக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது அவங்க அப்பா அம்மா 1-2 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அல்லது பிரிஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? அல்லது யாரோ ஒருத்தர் குறையாக இருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. 100கணக்கான ஜாதகம் நான் உதாரணம் கொடுப்பேன். இப்படி நாம் உதாரணம் கொடுத்தாலும் 1-2 மாறலாம், ஆனால் இல்லைன்னு சொல்ல வரல. கிரக அடிப்படையில் கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து சூரியன், சந்திரன்,
4ஆம் இடம் 9ஆம் இடம் இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தப்பிச்சிக்குமா தவிர அங்கே ஒரு பாயிண்ட் வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்காங்க, கண்டிப்பாக ஆயிலி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தைங்கள் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அதாவது அப்பம்மானுடைய வாழ்க்கை தடமுருண்டு போயிடும், அல்லது பிரிஞ்சு வாழ்ந்துருவாங்க, குறையா இருப்பாங்க. இப்படி நடக்குன்னு நீங்கள் செக்அப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு ரூல் கொடுத்துருக்குறேன், புரியுதுங்களா? இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனியும் குருவும் ஒரு வீட்டில் சேர்ந்தா, சனியும் குருவும் ஒரு வீட்டில் சேர்ந்துருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக பேசலாம். உங்கள் வீட்டில் யார் 2 கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், பாட்டம் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா, சித்தப்பம் பெரியப்பும் பண்ணியிருப்பாங்க, இதில் நடக்கும். அப்போ இந்த இடத்துலையும் ஒரு சூட்சமங்கள் இருக்குது. எந்தெந்த ராசியில் இருந்தால் இது இருக்குங்கிற ஒரு விதி இருக்குது, புரியுதுங்களா? அதை நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? குருவும் சனி ஒரு வீட்டில் இணையக்கூடாது, இருந்தால் நடக்கும். இப்போ நம்ம நாடி பிரகாரம் என்ன சொல்கிறோம், குருவும் சனி சேர்ந்தால் தொழில் வரும், உத்தியோகம் வரும், நிறையா கொடுக்குறோம். நான் இப்படி கேட்பேன், நீங்கள் ஜோசியர் பூரா இப்படி பலன் சொன்னாங்கன்னா நான் கேட்டிருக்கிற நிறையா வீடியோ பார்ப்பேன், கேட்பேன். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா உடனே நான் தர்க்கம் இப்படி கொடுப்பேன். அன்னைக்கு விஸ்வாமித்திரம் வசிஷ்டரும் கௌசிக நாடி தர்க்கம் பண்ணி தான் ஜோசியம் சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஒரு தர்க்கம் சொல்லுவார், அவர் ஒரு தர்க்கம் சொல்லுவார், அப்படி தான் புக்குலேயே இருக்கும் கௌசிக சிந்தாமணியில். அப்போ இந்த தர்க்கத்தை படித்தோம்னாவே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரி, இப்படி ஒரு 2 பாயிண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்குறேன். 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன், செவ்வாய் சுக்கிரன், சனி செவ்வாய் இவங்கெல்லாம் சேர்ந்தால் என்ன பண்ணணும் இன்னும் தெளிவான ரூட் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வேறு சப்ஜெக்ட் வரும்போது அது கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு 2 ரூல் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன் அதுக்கு பதில் முடியும். சரி பாருங்கள், இந்த பையன் 19/7/1997 பிறந்திருக்கிறார். சார் வயசு என்ன ஆகும்? 28 வயசு ஆகுமா? ஓ, 97 பிறந்தா 28 தான் வரும், சந்தேகமே இல்லை. நாம தான் பேனாவே எடுக்கிறது இல்லையா, அப்படியே சொல்கிறது தானே. 28 ஆகும். பாருங்கள், இந்த பையன் பிறகுந்தது பார்த்தீங்கன்னா 19/7/1997 4:10 AM பிறந்திருக்கிறாரு. பட் லக்னம் மிதுன லக்னம், ராசி தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், சூரியன் புதன் குடும்பாதிபதி 2ஆம் இடத்துல, புதன் ஆயிலிய நட்சத்திரத்திலையும், சனி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் அஸ்த நட்சத்திரம், சந்திரன் போராடம், குரு அவிட்டம், கேது புரட்டாதி, சனி ரேவதி. இப்போ மாந்தி விட்டாச்சு. சரி, இப்போ இந்த ஜாதகம் திருமணம் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு கணக்கு எடுத்துக்காங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், இல்லை நல்ல கிரகம் தானே, இருக்கலாமா? ரைட். சரி, நான் இதையே என்ன சொல்லியிருக்கிறேன் ஒரு மீட்டிங்கில், இதே ஒரு கிளாஸில் ஒன்று சொல்லியிருக்கிறேன். சந்திரன் 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருந்ததுன்னா திருமண ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். சார் சொல்லியிருக்கிற முதல்ல ஒரு ட்ரிப்பு, சந்திரன் 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா, அல்லது 11ஆம் இடம் கொடுத்தாலும் திருமண பிரச்சனையில் வரும்னு சொல்லியிருக்கார். சந்திரன் 7ல் இருக்கிறார், புரியுதுங்களா? அப்போ திருமணத்தில் கோளாறு இருக்குதுன்னு நாம் எடுத்துக்கிட்டோம், திருமணத்தில் கோளாறு இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம். சரி, என்ன கோளாறு இருக்கும், எப்படி சார் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய கணக்குக்கு உதயம் வந்துருச்சு, பார்த்துக்காங்க. சிம்மத்தில் உதயம் வந்துருச்சு, என்னுடைய கணக்குக்கு சிம்மத்து உதயம். இது எப்போ உதயம் சார்? பிறந்தப்பவே இந்த உதயம் வந்தான். எப்போ வந்தான்? பூமிக்கு வந்துட்டான், வயிற்றிலிருந்து கீழே வந்துட்டான். அன்னைக்கே உதயம் போட்டாச்சு. இன்னைக்கு வந்த நேரத்தில் உதயம் இல்லை, புரியுதுங்களா? வயிற்றிலிருந்து பிறந்து எங்கே வந்தான், எங்கேருந்து வந்தான், வயிற்றிலிருந்து வந்துட்டான், அவ்வளோதான், உதயம் போட்டாச்சு. இது எப்பவுமே மாறாது. இன்னைக்கு இந்த ரூல் கொடுக்குறேன், இந்த உதயம் எப்பவுமே மாறாது. அப்போ பூமிக்கு வந்த உதயம் போட்டாச்சு, அப்போ உதயம் போட்டாச்சு. அப்போ உதயம் சிம்ம உதயம் வந்துருச்சு. லக்னத்தில் யார் இருக்கிறார்? உதயத்தில் மட்டும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ராகு இருந்தா, உதயத்தில் ராகு இருந்தால் முறத்தவறி நடப்பான், காதல் திருமணம் பண்ணுவான், கலப்பு திருமணம் பண்ணுவான், வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணுவான், வேற மதத்தில் கல்யாணம் பண்ணுவான், ஒழுக்கமாக இருக்க மாட்டான். ராகு பிரம்மாண்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ அந்த ராகு எங்கே இருக்கிறாரு? உதயத்தில் இருக்கிறார்.
அவருக்கு ஒழுக்கமாக இருப்பாரா? இருக்க மாட்டார். இப்போ பாருங்க, லக்னம் என்ன லக்னம்? மிதுன லக்னம், அருமையான லக்னம், சுபர் வீடு, புரியுங்களா? அருமையான லக்னம், நல்ல இடத்துல இருக்கிறாரு, பௌர்ணமிக்கு அருகில் பிறந்திருக்கிறாரு. அந்த குடும்பாதிபதி 2ஆம் இடத்தை லக்னாதிபதியை குரு பார்க்குறாரு. அப்போ நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நல்லா இருக்கணுமில்ல, புரியுதுங்களா? ஒழுக்கமான பையன், நாம் தவறு சொல்ல. படிப்பு வருமா? வரும். கல்யாண பேச்சில் மட்டும் ஒத்து வராது. அப்போ லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்தாரு. உதயம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம உதயம் வந்து லக்னத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த ராகு சுக்கிரன் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ ராகு சுக்கிரன் ஒரு வீட்டில், காமக்காரகன் சுக்கிரனும் பிரம்மாண்டமான ராகும் ஒரு வீட்டில் சேர்ந்து எத்தனை லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்ன? காதல் ஸ்தானம், புரியுங்களா? 3, 7, 11ஆம் இடம் காமத்திரேகானத்தில் சொல்கிறேன். லக்னத்தில் இருந்தே போவோம், உதயத்துக்கு அப்புறமேல் சொல்கிறேன். அதாவது லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல காமத்திரேகானங்கிற 3ஆம் இடத்துல போய் ராகு சுக்கிரன் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க, புரியுதுங்களா? ஆல்ரெடி அந்த ராகு சுக்கிரன் ஒழுக்கமாக இருக்காது, தேவையில்லாத குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ 2ஆம் இடத்துல சூரியன் குரு சாரத்தில் இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு, நல்லா இருக்கும், வாக்குஸ்தானம் இருக்குது, படிப்பு யோகம் இருக்குது. சரி, 4ஆம் இடம் சுகாதிபதிங்கிற 4ஆம் இடத்துல யார் இருக்கிறாரு? செவ்வாய் இருக்கிறாரு. இந்த செவ்வாய் சந்திரனை பார்த்துட்டாரு 4ஆம் பார்வையா. செவ்வாய் சந்திரனை 4ஆம் பார்வையை பார்த்துட்டாரு. அப்போ 7ஆம் இடத்தை பார்த்துட்டாருங்களா? 7ஆம் இடத்தை 4ஆம் பார்வையை செவ்வாய் பார்த்துட்டாரு, புரியுதுங்களா? பாருங்க, சனி அங்கே ஒரு 10ஆம் இடத்துல இருந்து அதே 7ஆம் இடத்தை சந்திரனை பார்த்துட்டாரு. அப்போ சனி பார்த்த சந்திரன், செவ்வாய் பார்த்த சந்திரன் 7ஆம் இடம், 7 கூடையவன் குரு கெட்டு போயிட்டார், நீசமாயிட்டாரு. கலஸ்தர காரகன் சுக்கிரன் ராகுவோட இணைந்து காமத்திரேகானங்கிற 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, புரியுதுங்களா? அப்போ சரி, இதில் என்ன பண்ணலாம்? இந்த அதாவது பாரம்பரியத்துப்படி நம்ம என்ன சொல்லுவோம்? காதல் திருமணம் பண்ணுவான், கலப்பு திருமணம் பண்ணுவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். இந்த ஜாதகம் என்ன? மத மாற்றத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். மத மாற்றத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறார், பார்த்துக்காங்க. இந்த மத மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இப்போ எடுத்துக்காங்க, உதயத்தை எடுத்துக்காங்க. பாரம்பரியத்தில் பாருங்க, 7ஆம் இடத்துல சந்திரன் நல்லா இருக்கிறாரு. அப்போ வேறு ஜாதிக்கு போகக்கூடாது, புரியுதுங்களா? 7 கூட குரு கெட்டு போயிட்டார். காதல் பண்ணுவார், கலப்பு பண்ணுவாருன்னு கூட எடுத்துக்கலாம் பாரம்பரியத்துப்படி. ஆனால் வேறு மதத்துக்கு போயிட்டார், வேறு மதத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ எடுத்துக்காங்க, எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு பாருங்க. உதயத்தில் ராகு சுக்கிரன் இருந்து உதயத்துக்கு 7ஆம் இடத்துல கேது உட்காந்துச்சு. ஓகேவா? கிறிஸ்டின் ஆகி போச்சுங்களா? ஈஸியாக சொல்லலாமா? ஈஸியாக சொல்லலாமா? ஒன்றும் மாற்றம் இல்லையே. உதயம் தான் நீங்கள் இருக்கிறீங்களா? அதுக்கு தான் கிளாஸுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், விளம்பரம் பண்ணியிருக்கிறேன். உதயம் ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உதயத்திலேருந்து போங்க, ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தை பாருங்கள். இப்போ காதல் வரும், கலப்பு வரும்னு ஈஸியாக சொல்லிடலாம். ராகு சுக்கிரன் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. சந்திரன் செவ்வாய் பார்த்தாரு, சனி பார்த்தாரு, ரைட்டு. 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடமும் 7 குடையவனும் கெட்டு போயிட்டாரு, கலஸ்தர காரகனும் சுக்கிரனும் கெட்டு போயிட்டாங்க. கலப்பு திருமணம் பண்ணுவாருன்னு சொல்லிடலாம், காதல் பண்ணுவாருன்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி மத மாற்றத்தில் எப்படி பண்ணுவாருன்னு இப்போ அங்கேருந்து தான் எடுக்கணும். எங்கேருந்து எடுக்கணும்? உதயத்தில் இருந்து தான் எடுக்கணும். அப்போ உதயம் கற்றுக்கலாமா, கற்றுக்கூடாதா? ஜாமக்கோல் கற்றுக்காங்க, அப்போ ஈஸியாக சொல்லிடலாம். வந்த கஸ்டமருக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரே அடியிலே இப்படி பேசினா மறுபடியும் என்ன கேள்வியே கேட்க மாட்டாங்க, என்ன மறு கேள்வி. நான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயாவே அவங்க நிப்பாட்டிடுவேன், அதிகமாக பேசுறது கூட மாட்டேன், புரியுதுங்களா? எடுத்த உடனே தான் கேட்பேன். காலையில் கேட்ட மாதிரி சந்திரன் செவ்வாய் ஒரு வீட்டில், சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறாரு, ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம்னா அப்படி தான் கேட்பேன், மூல நட்சத்திரனாலும் அப்படி தான் கேட்பேன். மறுபடியும் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து பாயிண்டில் டம்மாருன்னு அடிச்சிட்டோம்னா நம்மளை கேள்வி கேட்பாங்களா? வந்த கஸ்டமர் கேட்கவே மாட்டாங்க, புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. இல்லை எங்கள் குரூப்பில் ஒருத்தர் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வெளியில் ரூமுக்கு 4 பேர் வெளியில் இருந்தால் இவங்கள வீட்டுக்கு போக சொல்லிடலாம். நாளைக்கு அவகிட்ட நான் பணத்தை வாங்கிக்கிறேன், கார் எடுத்துக்கிறேன், வாடகை கார் நான் எடுத்துக்கிறேன், வாங்க உங்கள் ஊருக்கு போகலாம், உங்கள் ஊரில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நான் கேட்பேன். கேட்கலாம் இல்லை, கேட்பேன், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஜாதகம் நம்ம பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், கேள்வி கேட்டேன்னு வச்சுக்காங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க.
சார் இந்த பக்கம் வாங்க, என்ன சொல்கிறேன் நான்? இல்லை வேற ஏதாவது மறுத்து பேச முடியுமா இந்த மாதிரி கேள்விக்கு அவங்க? ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லையே, அவங்க நாம் கேட்குற கேள்விக்கு மறுபடியும் கேட்க முடியாது. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நான் வரேன்னு சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் ஊருக்கு வரேன், வாங்க போய் கேட்கலான்னு சொல்லுவேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஆமான்னு பேசாமல் ஒத்துக்குவாங்க. இது மாதிரி ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்லை, 100கணக்கான ஜாதகம் இருக்குது. அப்போது இந்த ஜாதகத்தில் நாம் லக்னப்படி நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, எல்லா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக தெரியும். புரியுதுங்களா? ஆனால் இதில் மதம் மாற்ற கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, வந்த உடனே இப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆமான்னு ஒத்துக்குவாங்க. நான் தான் எப்போவுமே என்னுடைய ஜாதகத்தில் உதயம்னு போடுவேன். சார் உதயம் போடுவேன்னா போட மாட்டேங்களா? வந்த உடனே ஜாதகத்தை பார்த்து உதயம் போடுவேன். நான் பார்க்குற ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தில் உதயம் இல்லாத இருக்கவே இருக்காது. அப்போ நான் உதயம் போட்டாவே மற்ற ஜோசிக்கார் போனால் இது கன்சாமி பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அங்கே கவிப்பு போட மாட்டேன், ஆரிடம் போட மாட்டேன். உதயமே நமக்கு எல்லாம் சொல்லிடும். நம்ம பேசிக்கே நமக்கு சொல்லி கொடுத்ததை நாம அங்கே அவ்வளோ தூரம் போய்க்கணும். இதே நமக்கு சொல்லி கொடுத்துருது. அதனால் அது ஈஸியான மெத்தேடு. இந்த மாதிரி ஜாதகம் வரும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். மக்களுக்கு பார்த்தோம்னா ஜோசி இருக்குது, நாம் இதுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி திருமணங்கள் பார்த்திங்கன்னா நிறையா தடம் புரண்டு போயிடுது. காதல், கலப்பு, கொலை, கொள்ளை, புரியுதுங்களா? இதெல்லாம் நிறையா நடக்குது. அதனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி திருமணம் குறித்து கொடுக்கும்போது ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், திருமணத்துக்கு முன்னாடி 15 வயசு 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஒரு பொண்ணு ஜாதகம் வந்து நான் பார்க்க சொல்லுவேன். வந்து பார்த்துக்காங்க, இந்த பிள்ளைய +1 +2 12ஆம் வகுப்பு சேர்த்தலாமா வேண்டாமா, எங்கே சேர்த்தலாம், புரியுதுங்களா? பசங்க இருக்கிற இடத்துக்கு சேர்த்தலாமா அல்லது பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு இதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கே சேர்த்தலாம், காலேஜ் சேர்த்தும் போது எங்கே சேர்த்தலாம், என்ன பண்ணலாம், அல்லது படிக்க வைக்கலாமா வேண்டாமா, அல்லது கல்யாணம் பண்ணிடலாமா அப்படிங்கிறது இந்த 7ஆம் இட சமாச்சாரத்தில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்திலேயே கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப மோசமாக போகிறதுனால வாழ்க்கையில் திருமணம் பந்தம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறதுனால இந்த காலக்கணிதத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நல்லது செஞ்சு கொடுக்கலாம். இது நம்மளை ஏமாத்தும், புரியுதுங்களா? நீங்கள் நாளடைவில் நான் கிட்டத்தட்ட 87 படித்தேன், 95லேருந்து இந்த ஃபீல்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ஃபீல்டு 7ஆம் இடம்னா ஈஸியாக பிடிக்கும், புரியுதுங்களா? அவங்க பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பேன், புரியுங்களா? பாட்டை எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்பேன். நீ பண்ணலம்மா, உங்கள் அப்பம் பண்ணல, உங்கள் பாட்டம் பண்ணாரா இல்லையா, உங்கள் சின்னம்மா பண்ணி பெரியம்மா பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு கேட்பேன். பாருங்கள், ஈஸியாக சொல்லுவேன், புரியுங்களா? முறத்தவரிய திருமணம் நிறையா நடக்குது. நான் ஒரு 10-20 ஜாதகம் வச்சுருக்கிறேன். என்ன திருமணம்? முறத்தவரிய திருமண ஜாதகம் வச்சுருக்கிறேன். அடுத்தது போடலான்னு இருக்கிறேன். ஐயா போட சொன்னாருன்னா அடுத்த மாதம், இந்த மாதம் போடலை, அடுத்த மாதம் முறத்தவரிய திருமணம். அப்போ முறத்தவரிய திருமணம்னா என்ன? அக்கா தங்கச்சி பையன் பிள்ளையை கட்டிக்கிறது, புரியுதுங்களா? சித்தப்பு மாரி பிள்ளையை கட்டிக்கிறது, புரியுதுங்களா? சின்னம்மா பெரியம்மா ஆனா கட்டிக்கிறது, புரியுதுங்களா? அக்கா பையன் சின்னம்மா ஆகும், அவங்கள கட்டி இதுக்கு பேர் முறத்தவரியம் திருமணம். ஆமாம், இத்தனை இருக்கு, இத்தனை ஜாதகங்களாக இருக்குது. சொல்லியிருக்கிறேன். முறத்தவரி திருமணம் நடக்குதா, பண்ணிக்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஈஸியாக எடுத்துருவேன் அந்த பாயிண்டில். அது மாதிரி இந்த ஜாதகத்தில் பார்த்துக்காங்க. இந்த மாதிரி வர்ற ஜாதகத்தை நீங்கள் அனைத்து பேரும் பாருங்கள், வர்ற கஸ்டமருக்கு சொல்லுங்கள், நோட் பண்ணி பாருங்கள். இதில் வேறு மாதிரியாக இருக்குதா நீங்கள் எடுத்து பாருங்கள், இல்லை இருக்குமா இல்லையான்னு பாருங்கள், நடக்குமா நடக்காதுன்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். எந்த சந்தையாக இருந்தாலும். 2வது, திருமணத்தில் பொருத்தம் பார்க்குறதுல காதல் திருமணம் வருமா, கலப்பு திருமணம் வருமா, 2 தாரம் பண்ணுவாங்களா, 3 தாரம் பண்ணுவாங்களா, புரியுதுங்களா? இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. 3 தாரம்லாம் ஈஸியாகி போச்சுங்க. இப்போ நான் போடுறேன், வேணா போடல, பண்ணியிருக்கிறாங்க, கிட்ட இருக்குது. இல்லை கூட்டிகிட்டு போய் காமிக்க சொன்னாலும் காமிக்கிறேன். எஸ்ஆர்னோ, அதுக்கு நான் ரெடி. ஏன்னா அந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் இருக்குது. நான் எதுவும் ஏன்னா அத்தனை ஜாதகம் வருது இல்லைங்களா? அது வரணும். ஒரு கல்யாணம் ஆகலை, சரியான ரூட்டு கொடுக்கணும். பாருங்க, ஒரு கல்யாணமே நடக்கலை. ஏன் நடக்கலை, புரியுதுங்களா? ஏன் நடக்கலை? இதுக்கு சரியான ரூட்டு பண்ண முடியாத போயிடுறாங்க, புரியுதுங்களா? பட் ஜோதிடர் அப்படின்னு எடுத்துட்டா இதில் இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
பரிகாரங்கள் சில முறையாக பண்ணாதான் நடக்கும். பரிகாரங்கள் அந்த முறை தவறியா நிறையா பரிகாரம் பணங்கிற ஒரு போர்வையிலையும் போகக்கூடாது. பரிகாரம் முறையாக பண்ணணும். இதுக்கு நான் நிறையா வழி சொல்லுவேன், புரியுதுங்களா? ஆல்ரெடி என் பேச்சை கேட்டு ஒரு 2000 ரூபா பண்ணிட்டாங்க, 5000 ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் தொடர்புலையே பேசிக்கிட்டே இருக்க சொல்லுவேன். பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன், என் பேச்சு கேட்டு இந்த கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்காங்க. அடுத்தது, சார் உங்கள் பேச்சை கேட்டு நான் 2000 ரூபா செலவு பண்ணேன், இன்னும் நடக்கலை, என்ன பண்ணலாம், எப்போ நடக்கும் சொல்லுங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு ரூலாக கொடுக்குறேன், நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நடக்கும், புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ரூல் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு வழியில் போய் பண்ணுறது, சாதக நாளாக பாரு, ஐயருக்கு நேரம் இருக்கிறப்பா, பசங்களுக்கு நேரம் இருக்கிறப்பா, அப்பா அம்மாவுக்கு நேரம் இருக்கிறப்பா ஏதோ ஒரு நேரத்தில் போய் பண்ணிக்கிறது, புரியுதுங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பண்ணுறது, என்ன தெரியாத பண்ணுறதுன்னு பண்ணுறது. இன்றைக்கி ஜோசியத்துலேயே அப்படித்தான் போயிட்டு இருக்குதுங்க. ஜோசியத்தில் என்ன பண்ணுறதுன்னா எதையோ ஒன்று சொல்லிடுறாங்க, நடக்கிறதில்ல. நான் அவங்க சொல்லி பண்ணேன், இவங்க சொல்லி பண்ணேன், ஒன்றும் நடக்கலை. அப்போ பரிகாரம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நான் கிராமத்தை பொறுத்தல தான் இருப்பேன், எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்ன ஒரு கதை சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 2 பசங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போல்லாம் தலை மேலே கூட வச்சுக்கிட்டு இட்லி விற்க போவாங்க. இட்லி வச்சுட்டு வச்சு விற்றுக்கிட்டு போவாங்க. அந்த இட்லி விற்கிற அம்மா பனைமரத்தடி போய் இந்த புருடையெல்லாம் பொறுக்கிட்டு போய் கூடையில் போட்டுக்கிட்டு போய் தான் இது பண்ணுவாங்க. கரெக்டாக பனைமரத்தடி போய் புருடை பொறுக்கும்போது ஒரு கருக்கு கிழிச்சிருச்சான் காலில். இந்த ஆயை குமிஞ்சு பார்க்கும்போது ஒரு பாம்பு குட்டி ஓடி இருக்குது. உடனே அந்த கூடையை இறக்கி வச்சுட்டு கத்தி இருக்குது, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுன்னு. இந்த 2 பசங்க ஓடினாங்களாம். 2 பசங்க ஓடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், என்னையா பண்ணிச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, ஓடி போயிடுச்சு. அந்த ஆடு மேய்க்கிறவனு சொன்னானா, என்ன சொல்லியிருக்கிறான், எனக்கு பாடம் தெரியும், நான் பாடம் போடுறான்னு ஒருத்தர் தலையில் கட்டிருக்கிற துண்டை எடுத்து போட்டான். நான் என்ன போட்டிருக்கிறான் தெரியுங்களா, இன்னொருத்தங்கிட்ட சொல்லாத, கடிச்சது பாருங்க, கடிச்சது கருக்காம்பட்டா கண்டது சாரப்பாம்பு, நீ சின்னது விட்டு பெருசெடுட்டானா. இதுக்கு என்ன அர்த்தங்க சார், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அப்போ என்ன, இந்த பையன் ஒரு 2 பேர் இருந்தல, ஒருத்தர் தலைவேட்டி அவுத்து கடிச்சது கருக்காம்பட்டா கண்டது நாம பாம்பு, சின்னதை விட்டு பெருசெடு. இந்த இட்லி கூடையில் சின்ன இட்லியெல்லாம் விட்டுட்டு பெரிய இட்லியெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிட்டான். அப்போ பணங்கிற போர்வையில் பரிகாரங்கிற ஒரு இதில் முரண்பாடு போகுது. இதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? சார் இந்த பணத்துக்காக செய்கிற வேலை, அந்த இட்லிக்காக செய்கிற வேலை என்ன பண்ணாங்க, இப்படி தான் பரிகாரம் பண்ணுறாங்க. சின்ன இட்லி விட்டுட்டு பெரிய இட்லியெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிட்டான் அவன். அப்போ பணம் பரிகாரத்துக்கு போனால் ஒரு 5000 வருது, 10,000 வருது, 50,000 வருது, புரியுதுங்களா? இல்லை, முறையாக பண்ணுங்க. இருக்கு, பழைய நூல்கள்லேயே பரிகாரம் கொடுத்துருக்குது, செய்யலாம், செஞ்சால் நடக்கும். சார் இதை நிறுத்தலாமா நிறுத்த முடியாதா, இந்த மாதிரி பண்ணுற பசங்களை நிறுத்தலாமா நிறுத்த முடியாதா, ஏதாவது ஒரு குழு பார்க்கலாம், நிறுத்த முடியுமா முடியாதா? கண்டிப்பாக நிறுத்தலாம். சில கோயில்களை போய் இதுக்கு முறையான பரிகாரம் பண்ணி, சார் தம்பனம் போட்டால் நிறுத்தலாம், புரியுதுங்களா? அதிகமாக வேகமாக இருக்கிறவங்கள வேகத்தை குறைச்சி கொடுக்கலாம். அதிகமாக பையன் ஆர்வம், பிள்ளையாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், நான் சொல்கிறேங்க இல்லைங்க இன்னொன்று. ஆனால் அந்த இப்போ அதிகமாக வேகமாக போகிறாங்க, குடும்பத்துக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, பையன் தப்பு பண்ணது, புள்ள தப்பு பண்ணது, வீடு பேச்சு கேட்க மாட்டேங்குது. சில நாட்டு மருந்தில் நம்ம கீரையில் கலந்து கொடுத்தோம்னா அந்த வேகம் குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு கொடுத்துட்டா சிரமமாக போயிடும் இல்லையா? அந்த காமமும் ஆர்வமும் குறைச்சிடலாம். அதை குறைச்சா என்ன ஆகும், தன்னப்பால் நின்றுக்குவாங்க இல்லைங்களா? வாய்ப்புகள் இருக்குது, நிறையா வாய்ப்புகள் இருக்குது. முறையாக செஞ்சோம்னா நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இல்லாத இல்லை. பாருங்கள், இன்னொரு ஜாதகம் போடலாமா? ஐயா போடுங்க, எந்திரிம்மா. மாதாந்திர கூட்டம் மணிகண்ட ராஜா ஜோதிடா தர்மசாஸ்தா வித்யாலயாவில் 37வது கூட்டத்தில் நம்ம எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட ஜோதிடர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பரு 94 43 0 84 59 944340845. மிகவும் சிறப்பாக. ஏன்னா எப்பயுமே
மற்றவங்கெல்லாம் பேசிகிட்டே போனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஜாதக ஆய்வுன்னு போட்டு ஒரு கலகலன்னு இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகவே ஐயா எடுக்கிற ஜாதகம் எல்லாமே கிரிட்டிக்கல் ஜாதகம் தான். ஏன்னா ஐயாவே ஒரு மாதிரி தான். அதனால் அவர்கிட்ட வர ஜாதகம் எல்லாமே கிரிட்டிக்கலாக தான் வரும். ஓகேங்களா? ஒரு 10 ஜாதகம் ஒரு நாளைக்கு 20 ஜாதகம் மாற்றாருனா 10 ஜாதகம் இப்படி தான் இருக்கும். அதனால் சிறப்பாக இருக்கும். ஆய்வுகளுக்காக நிறைய தேவைப்படுன்றதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வாய்ப்புள்ளவர்கள் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க. நன்றி. பாருங்க, இவர் தான் வாரத்தில் 2 ட்ரிப்பு எப்படியும் வந்துருவாரு, வந்து கேட்குறாரு. ஒரு 5-6 ஜாதகம் பார்க்குற வரைக்கும் ஜாதகம் பார்த்தா என்ன கேள்வி கேட்குறாங்களான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க இல்லை மக்கள் என்ன ஐயா சொல்லிட்டாருன்னா வேறு பதில் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லிடுறாரு, அவங்க என்ன கேட்குறாங்களோ சொல்லிடுவார். கரெக்டாக இருக்கும்.